சாத்தியமானது என்று மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தாவேக்காவின் சோஃபா மாடல் அரசு ஆட்சி அமைந்ததிலிருந்து தினமும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. மேலும் தமிழ்நாடு முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் முதியவர்கள், குழந்தைகள் என பலரும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். சென்னை மாநகரம் முழுவதும் கடந்த 30 நாட்களுக்கு மேலாக மின்வெட்டு ஏற்படுவது, கராநகர் மற்றும் அம்பத்தூர் மண்டலங்களில் 2 நாட்களுக்கு குடிநீர் வழங்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறை மற்றும் மின்தடை பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர். பள்ளிகள் திறந்துள்ள நிலையில் குடிநீர் இல்லாமல் எவ்வாறு சமாளிப்பது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். தண்ணி வரல, ரொம்ப பிரச்சனையா இருக்கு. குளத்தூர் தொகுதியில இருள மூழ்கி இருக்கோம். நாங்க எதிர்பார்த்தோம். கடைசியில பார்த்தா காலி போறதுக்கு நான் பார்த்தேன். வீட்டுல வந்து புழுகு தண்ணி ராஜில் கொண்டு ஊட்டுறாங்க மெட்ராஸில் நிறையா. நீ அம்மா நீ ஒரு தண்ணியாக பேட்டி கொடுக்குற. ஏம்மா தண்ணி வரல, பள்ளிக்கூடம் திறந்துடுது. ரொம்ப கஷ்டம் பாவம். 50 வருஷமாக எவ்வளோ காசு வாங்கிக்கிறியம்மா நீ பேட்டி கொடுக்குறக்கு? பேட்டி கொடுக்குற எத்தனை காசு வாங்கினேன்? 52 தண்ணி வெளியாம்மா. ஆமாம் ஆமாம் அவங்க குழந்தை பிள்ளையாச்சா ஸ்டெப் எடுக்காம தூங்குறாங்க. ஏமா கொஞ்சம் தூங்கம்மா. ஆமாம்மா அப்பப்போ நிறுத்திட்டாங்க. ஆமாம் உனக்கு நெஞ்சு வலி வந்துடு. ஆமாம் வயலு. ஆமாம் கை பேசுறது வரவா போடுங்கம்மா. ஆமாம் யாருமே தெரியாது. எம்எல்ஏ யாருமே தெரியாமல் தான் இருக்கிறீங்க. ஐயோ ஆமாம் தெய்வம் கோயில் விட்டு போயிடு நம்ம வீட்டில். ஆமாம் ஆலந்தூரில் பெண் உடற்பயிற்சி மைய பொறுப்பாளருக்கு தாவேக்கா நிர்வாகி பாலியல் தொல்லை அளித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஆலந்தூரில் பெண் ஒருவர் தனியார் உடற்பயிற்சி மையத்தில் பொறுப்பாளராக பணியாற்றி வருகிறார்.